விசில் சின்னத்தில் இந்த அராஜக பண்றதுல யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தளபதி மட்டும்தான். அது ஒரே ஆளு தளபதி விஜய் மட்டும்தான். அது தகுதியே தளபதி மட்டும்தான் இருக்குது. தளபதி மட்டும்தான் வருவார். ஊழல் எல்லாத்தையும் அவர் மட்டும் தான் முடிவார். ஒரே ஒரு ஆள் தான் போட்டி. அது டிவிக்கே மட்டும் தாவேக்கா மட்டும்தான். விஜய் இப்போ வேடிக்கை படத்தில் வேலை நகைன்னு பயணம் தெரியலையா? சும்மா பதறுவாங்க அங்கங்க. தளபதி மேலே யாரும் கையை வைக்க முடியாது. 2026 தேர்தல் முடிட்டோம். 2-3 மாசத்துல படம் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் வருவோம். விஜய தலை அப்படியே பைத்தியம் ஆகுது. தலைவர் வர ஸ்பீச் மட்டும் பாருங்க. அண்ணல் பாருங்க, கோடியில் கொடி பாருங்க. அது இந்த துண்டு மட்டும்தான். என்ன மாதிரி ஒரு ரசிகனா ஒரு இன்னும் வைக்கிறாங்க. தலை ஒரு வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கான். ஒரு விஜய் இருக்காரு. கண்டிப்பா 2026 விஜய் மட்டும்தான். வருமானிலேருந்து இங்கே நின்றுக்கிறோம். நாங்கள் 5 நாளாக இங்கே வந்து வேலை செஞ்சு இங்கே வந்து எல்லா தளபதிக்கோசரம் தான் நாங்கள் பண்ணுறதே. அடுத்த சிஎம் தளபதி மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. 2 பேருக்கு நடுவில் 3 பேருக்கு நடுவில் போட்டிலாம் இல்லை. ஒரே ஒரு சிஎம் தளபதி மட்டும்தான். டிவிக்கே மட்டும்தான். டிவிக்கே தான் வரும். அதுக்கு மேலே எதுவுமே வராது. டிவிக்கே மனுஷனுக்காக மட்டும்தான் எல்லாமே. இவருக்காக உயிரை கூட தரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம். நைட்டு 1 மணிலேருந்து அங்கே ரோட்டில் உக்காந்துக்கிறோம். ரோட்டில் இந்த இடம் பிடிக்கிறதுக்கு 1 மணிலேருந்து ரோட்டில் உக்காந்துக்கிறோம். உள்ள எங்களை அப்புறம் பாஸ் வாங்கிட்டு வந்து நாங்கள் உள்ளே வந்தோம். அதெல்லாம் யாருக்கோசரம்? தளபதி ஒரே மனுஷனுக்கோசரம் மட்டும்தான். அவருக்கோசரம் தான் நாங்கள் இவ்வளவும் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிட்டு போகாம தளபதிக்கோசரம் வந்துக்கிறாரு. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு வரனால அதனால 4900 பேர் தான் அலோடுன்னு சொல்லிக்கிறாங்க. 4900 பேர் தான் அலோடு. இது வந்து வேலூர் மற்ற மாவட்டத்துக்குலாம் இல்லை. இது வேலூர் மாவட்டத்துக்கு மட்டும்தான். வேலூர் மாவட்டம் பசங்க ஜனங்க மட்டும்தான் வருவாங்க. லேடிஸுக்கெல்லாம் பாட்டிங்களுக்குலாம் அலோடு இல்லை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அலோடு இல்லை. குழந்தைங்களுக்கு அலோடு இல்லை. வேறு யாருக்குமே அலோடு இல்லை. இளைஞர் பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் அலோடு. சரிங்களா? நம்மளால தளபதியும் பாதிக்கக்கூடாது, தளபதியால் நம்மளும் பாதிக்கக்கூடாது. சரிங்களா? எல்லாம் தளபதிக்கோசரம் தான். ஊரை கம்பேர் பண்ணும்போது க்ரௌடு பார்த்தீங்கன்னா இங்கே அதோட அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுதான் ஒரிஜினல் தளபதியோட கோட்டையே இதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது க்ரௌடை. அதனால தான் இங்கே வந்து நிர்வாகிகள் மட்டும் வைக்கணும் அப்படின்றதுக்காக. யாருக்கும் எந்த ஒரு இதுவும் ஆகக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு இதுவான வச்சுருக்காங்க. நிர்வாகிகளுக்கு மட்டும் வச்சுருக்காங்க. ப்ரோ விமர்சனம் தளபதி இப்போயே வந்துட்டுருக்கு. அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயும் வந்து தான் இருக்குது. அது எல்லாத்தையும் உடச்சிட்டு வர்றது தான் எங்கள் தளபதி. ப்ரோ அவர் நாங்கள் வந்து கணக்கிலே எடுத்துக்கல ப்ரோ. அவர் வந்து என்னத்துக்கு இப்போது பேசணும். நீங்கள் வந்து யார் ஒரு இதுவில் இருக்கணும் பேசணும். எதிர்கட்சியும் எங்களுக்கு என்னத்துக்கு பேசுகிறாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னத்துக்கு பேசுகிறாங்க இப்போ நீங்கள் போய் கேட்குறதுனா இத்தனை வருஷமாக ஆட்சி பண்ணாலும் நீ போய் கொஸ்டின் கேளு. இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் எது கொஸ்டின் கேட்குற நீ? அதுதான் எங்களுக்கே ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, எதுக்கு பேசுகிறாரு? அவர் எங்களை வச்சு தான் அவர் குழப்பே போட்டிட்டு இருக்குது போலகுது. அவர் யூடியூப் சேனலில் வச்சு மொத்தமாக எங்களை பற்றி பேசுகிறதுக்காகவே வச்சுருக்காரு போலகுது. ஏன்னா எங்களை பற்றி பேசினா தான் அவருக்கு வியூஸும் போகுது. அதனால தான் எங்களை வச்சு பேசின்னு இருக்காரு. இப்போ வந்து இது வேலூர் மாவட்டம். இதில் வந்து தளபதி ரசிகர் வந்து எக்கச்சக்கமான ஆளுங்க. அதாவது வந்து ஒரு டிவியில் போட்டாலே கோடிக்கணக்கான பேர் வந்து தலைவர் பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. தலைவர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கல. நம்மளுக்கு கிடைச்சிக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம். அதாவது வந்து இங்கே சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா இந்த கிரவுண்டே பத்தாது. இங்கே வந்து 10 லட்சம் 20 லட்சம் பேர் சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி ரசிகர் ஃபேன். அதுவும் வந்து இப்போ இல்லை, எப்போதுலேருந்தே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. தளபதிக்காக நம்ம கூட நிற்போம். ரொம்ப கான்ஃபிடென்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக தலைவர் தான் சிஎம், கேரண்டியாக சொல்கிறேன். புரியல. ஆமாம். அதுதான் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய டிவிக்கு நிர்வாகிக்கு வந்து யாருமே வந்து அந்த மாதிரி அசிங்கமாக பேச மாட்டோம். எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படி தான். அவங்க பேசுகிறாங்கன்னா அதுதான் அவங்களுடைய இதுவும் நீங்களே தெரிஞ்சுக்குங்க. அவங்களுடைய இதுவும் சரி, ஆட்சியும் சரி, அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க பேசுகிற ஆளுங்களும் சரி, யாருமே வந்து ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வரைக்கும் எந்த மீடியாவில் நாங்கள் யாரையுமே அநாகரிகமாக பேசுனதில்லை. நாங்கள் டீசெண்டாக தான் பேசினிருக்கோம். அதான் தளபதி சொன்ன மாதிரி எங்களுக்கு டீசென்ட் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்படி தான் நாங்களும் போவோம். ப்ரோ இங்கே எல்லாருமே அதுக்கான வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கோம் ப்ரோ. நாங்கள் எல்லாருமே தளபதியாக தான் வேலை செய்ய இருந்திருக்கோம். தளபதிக்கு வர்றதுக்கு உள்ளனா கூட தளபதி வீட்டில் இருந்தே ஓட்டு போடுன்னு சொன்னால் எல்லாமே ஜனங்கிறாங்க. நாம் வந்து ஜென்ஸுங்க தான் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. லேடிஸுங்கன்னு சொல்ல பார்த்தாக்கா எக்கச்சக்கமான பேர் வராமல் தவிச்சின்னுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எலெக்ஷன் அன்னைக்கு தளபதி சொன்ன மாதிரி
ஒரு வீட்டிலேருந்து ஒரு விஜய் கண்டிப்பாக வருவார். வந்து அவர் தான் ஜெயிப்பார், கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறோம். நீங்கள் அப்போ தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ மீடியாலாம் சரியாக வரதில்லை, அவரை பற்றி மீடியாவே போடுறதில்ல. இப்போ டிவியில் நியூஸும் வந்து ஷார்ட்டாக தான் காமிக்கிறாங்க. முன்னெல்லாம் தளபதி லைவ் ஓடி நின்றாவே மொத்தம் பசங்களை வந்து வயசான வரைக்கும் வீட்டில் தான் இருப்பாங்க, எல்லாம் டிவி தான் பார்த்துன்னு இருப்பாங்க. இப்போ வந்து வேறு எதனா போட்டால் அவ்வளோ ஜனங்க பார்க்குறாங்களா? பார்க்க மாட்டாங்க. தளபதி இது போட்டால் மட்டும் அவர் பீச்சு பார்க்குறதுக்கு எத்தனை கோடி பார்க்குறாங்கன்னு மட்டும் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. வேறு எந்த இதுவும் அவ்வளோ பார்க்கவே மாட்டாங்க, டிவியில் கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம தளபதி வந்து கன்ஃபார்மாக சிஎம் தான். இதெல்லாம் தளபதியை பார்த்து தான் போடுறாங்க. தளபதி வர்றதுனால பயந்து அவங்கெல்லாம் போடுறாங்க. என்ன இருந்தாலும் தளபதி சொன்ன மாதிரி பயந்தாங்க காரணம். இதுக்கெல்லாம் மட்டும்தான் சத்தம் கேக்குதா? விசில் சத்தம் கேக்குதா? இங்க அடிக்கிற விசில் சத்தம் சென்னை அறிவாலயத்து வரை கேட்கும். பயங்கரமா அதிரும். 26 ஆட்சி மாற்றம் உறுதியா தாவேக்கா. நீ வந்து இதே பேன் பண்ணலாம், பண்ண முடியாது. ஸ்டேடியத்துல விசில் வராது, ஆனா மக்களோட மனசுல இருந்து எப்பவுமே விசில் வரும். கோழிக்கும் கோட்டருக்கும் சேர்ந்த கூட்டம் இல்ல, 33 வருஷமா தளபதியாக சேர்ந்த கூட்டம். ரத்தம் நாடி தளபதி தான். நாளைய முதல்வர் 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு தலைவர் தளபதி, இன்னொன்னு விசில். இந்த வந்து ஆப்னேட் யாருமே இல்ல, நாங்க தான். 2026 நாங்க மட்டும் தான். விமன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல தலைவா. படத்திலேயே ஹீரோ அவள் தான், நிஜத்திலேயே ஹீரோ அவள் தான், அசல் ஹீரோவும் அவர் தான். எதிர்கட்சிலாம் டெபாசிட் கூட வராது, நாங்க தான். 234 தொகுதி நாங்க தான் அடிப்போம். வெற்றி நிச்சயம், வாகை சூடும். பட்டதாரி அறிவுள்ளவன். திமுக இருக்கிறவன் பூரா பார் நடத்துறவன், பார் நடத்துறவன், பார்ல வேலை செய்கிறவன். ஆனால் தாவேக்கா பக்காரன் பூரா படித்தவன், பட்டதாரி. ஆனால் எங்களை போய் தற்குறிக்கிறாங்க. இந்த திராவிட மாடல் ஆச்சு நாட்டுக்கு அது சாபக்கேடு. விஜயனோட படை எவ்வளோன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து பயந்துக்குது எங்களை பார்த்து. வெறும் 5000 பேர் தான் அனுமதி கொடுக்குறாங்க. கரூர்னு ஒரு சம்பவத்தை வச்சு எங்களை மையப்படுத்துகிறாங்க. கரூருங்கிறது தவறு நடந்துருச்சு, அதாவது தவறு நடத்திட்டாங்க, அது மக்களுக்கு தெரியும். திராவிட மாடல் ஆட்சிங்கிறது ஒரு ஆபாச கட்சினா ஆபாச வார்த்தைகள் தான் பேசுவாங்க. அவ்வளோ தூரம் வந்து ஒரு பெண்களை இழிவுபடுத்திருக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் தூக்கி உள்ளே வைக்கணுமில்ல. ஆனால் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இதே தாவேக்கில் ஒரு சிறு தவறு நடந்தால் உடனே தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுருவாங்க. அந்த மாதிரி அதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் யூடியூப்புக்கு பயந்துக்கிற ஒரே கட்சி திராவிட மாடல் ஆட்சி. 234 தொகுதியிலேயே ஒரு தொகுதியில் கூட அவர் நிற்கலை. 200 ஏக்கரில் ஒரு 2 லட்சம் பேர் மாநாடுன்னு சொல்லி வெறும் 40,000 பேர் வந்திருக்கிறாங்க. 0.5% வாக்கு கூட நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை. அவங்களே வந்து களத்தில் வந்து அது இல்லாத கட்சி நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? அவர் வந்து யூடியூப் வருமானத்துக்காக பேசுகிறாரு. சின்னத்துக்கு மடக்கூதின்னு சொல்லி அவன் தவறாக சொல்கிறாப்புல. அது வந்து ஊதல்னு அர்த்தம் தூய தமிழில். இவர் வந்து விவசாய சின்னம் வச்சுருக்கார். ஒரு ஏர் கலப்பி கூட இது வரைக்கும் அவர் தொட்டு பார்த்தது கிடையாது. ஆனால் கேட்டால் விவசாய சின்னம், விவசாயம் மக்களுக்கு போராட்டம் பண்ணுறாங்கிறாங்க. மக்களுக்கு ஒரு 10 ரூபா கூட அவங்க செலவு பண்ணது கிடையாது. இந்த கட்சிக்குமே இல்லாத நெருக்கடி நம்ம சொல்லலாம். ஏகப்பட்டதுன்றதை விட யாருக்குமே கொடுக்காத நெருக்கடி நம்மளோட கட்சி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா பயம், கூட்டம் வந்துட போகுதுன்ற ஒரே ஒரு பயம். நெருக்கடி கொடுத்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையில் வரும்போதே வந்து எவ்வளோ தடுப்பு. ஏன்னா பாசம் இல்லாமல் ஒருத்தர் கூட உள்ளே வந்துடக்கூடாது, கூட்டமாக உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றத ஒரு மைண்ட் செட்டில் தீய சக்திக்கான வேலை பார்த்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மக்கள் பொதுக்கூட்டமாக இருந்தது, இப்போ வந்து நிர்வாகிகள் கூட்டமாக மாற்றிட்டாங்க. ஏன்னா மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இங்கே பிளான் போட்டதுலேருந்தே வேலூர் மக்கள் எல்லாருமே வந்து அண்ணனை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாக ஆயிடுச்சு. அது வந்து திராவிட கட்சியே முக்கியமான ஒரு புள்ளி யாருன்னா டிஎம்கே தான், இந்த திருட்டு திமுக தான். அவங்கள எதிர்க்கிறத விட்டுட்டு நம்ம கட்சி எப்போ ஆரம்பிச்சோமோ அதில் இருந்து நம்மளை தான் டெய்லியும் அவர் போடுற வீடியோவில் வந்து விஜயனா ஃபோட்டோ தான் தமிழனை எடுத்து போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வந்து ரெவென்யூவும் பார்த்துட்டு இருக்காரு யூடியூப்பில். அதாவது கழிவு ஊற்றி வந்து அவர் அசிங்கமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா காசு சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அதில் இது வந்து ஒரு கேவலமான ஒரு வேலை தான் அவர் பண்ணுறது. ஏன்னா அவரோட வன்மத்தை கக்குறாங்க எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக தெரியுது, புரியுதுங்களா? அதனால தான் சாட்டை ஒரு ஆளே கிடையாதுங்க. ஏங்க அவன் ஒரு ஆள் அப்படின்னா வேட்பாளரில் நிற்க வேண்டியது தானேங்க. ஏன்னா சொன்னால் பெரிய இது மாதிரி நான் வந்து விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ நான் அங்கே தான் வந்து நிற்க போகிறேன் அவர் எதிர்த்து அப்படின்னா ஃப்ரேமுக்காக எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா யார் இங்கே பெரிய ஆளை எதிர்க்கிறோமோ நம்ம அப்போ வளருவோம் இல்லையா? இன்றைக்கி அதை தான் அவன் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கலப்பை, முண்டை கலப்பை. நம்மளும் வந்து அசிங்கப்படுத்தணும் பத்தலாங்க. ஆனால் பட் நம்ம அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம ஒரே எதிரி டிஎம்கே, அதே மாதிரி டீசென்ட் பாலிடிக்ஸ் தான் நம்மளுக்கு, அதை சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம அதுபடி நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால்
ஆமாம். இல்லை ஆக்சுவலாக வந்து அவங்க வீட்டில் இருக்க பெண்கள் வந்து அவர் எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்படி மேடையில் வந்து பேசிட்டு போயிடுறாங்க. மேடையில் அவர் பேசும்போதே வந்து அவங்க கட்சிக்காரங்களை தவிர்த்து மீதி எல்லாருமே அவங்களுக்கு எதிர்ப்பு தான். பொது ஜனங்களே வந்து எதிர்க்கிறாங்க, எப்படி ஒரு பெண்களை இவ்வளோ இழிவாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அவங்க வீட்லேயுமே அவங்களுக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும். இத்தனைக்கும் அவருக்கு பொண்ணுங்க இருக்குது, பெத்த மகளுக்கு வச்சிட்டு இருக்காங்க. அவங்களாம் அந்த வீடியோ பார்த்தா எப்படி தான் ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. விடுங்க, அதாவது இதெல்லாம் இப்போ நடக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. கலைஞர் காலத்திலிருந்தே வந்து பார்த்தினாக்கா இவங்க எல்லாமே ஆபாச பேச்சு அப்போதுலேருந்தே கொண்டு வந்தது. அது அப்படி தான் அவங்களோட கட்சி அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் இது புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு புதுசே கிடையாது, நிறைய பார்த்துருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கும் வந்து ஸ்டேஜ் போட்டாங்கன்னா அந்த நடனம் ஆடும், அந்த கவர்ச்சி நடனம் அதெல்லாம் கொண்டு வந்து அங்கே வைக்கிறதே அவங்க வந்து பார்த்தினாக்கா அதை விட்டுறலாம். ஓகேங்களா? நெருக்கடி எதுவுமே கிடையாதுண்ணா. அதுக்கு தான் பாக்ஸாக எல்லாரும் பிரித்து உட்கார வச்சுக்கிறாங்க. இப்போ பல பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா, ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குமா மொத்த பேர் இங்கே சூழ்ந்துடலாம்னு நினைப்பாங்க. அதெல்லாம் நடக்காது. அதுக்கு தான் தனித்தனியாக பாக்ஸ் பிரித்து ஒரு பாக்ஸுக்கு 250 பேர் அழகாக உட்கார வச்சுக்குது. அதுக்கு தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி அலௌன்ஸ்மெண்ட் பண்ணார் பாருங்க. அந்த பாக்ஸில் யார் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்களோ அப்படியே பின்னாடி போயிடுங்க, அவ்வளோதான். தளபதி வராரு, 2வது டைமாக வராரு வேலூருக்கு. சும்மா இருக்கிற வீட்டில் உட்காந்துக்கிறவங்கலாம் கரெக்டாக 12 மணிலேருந்து ஒரு 4 மணி வரையும் நியூஸை பாருங்கள். அவர் என்ன ஸ்பீச்சோ அதுதான். இந்த சாட்டை முருகனுக்கு ஒன்று சொல்கிற மாதிரி, டே நீ வந்து சும்மா 200 ரூபாய் கூட போக மாட்டேன், நீ எல்லாம் சும்மா பேசின்னு இருக்காது, புரியுதா? உன் பேர் சாட்டை, தளபதி போய் உட்கார்றாரு கோட்டை, அதுக்கப்புறம் உனக்கு இதுரா வேட்டை. எல்லாருமே இருக்குதாங்க செய்யுது. அதே மாரி தளபதிக்காக வந்துருக்கிற கூட்டம் தான் இது, சரிங்களா? இந்த ஒத்த தலையாக இருக்கிறதுக்கு மொத்த பேரும் கூட்டணி வச்சிருக்காங்க. எத்தனை பேர் எவ்வளோ கூட்டணி வச்சாலும் தளபதியோட படம் வந்து ரொம்ப பெருசு. தளபதி 2026 ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும், மக்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும். இங்கே வந்துருக்கிற எல்லாரும் தளபதிக்காக தவிர மற்றபடி வேறு யாருங்க. வந்திருக்கிற கூட்டம் மொத்தம் ஓட்டாக கண்டிப்பாக மாறும். இதோட அதிகமாக இருக்குது. என்ன அனுமதி கொடுத்துருக்கு 4900 பேருக்கு மட்டும்தான். ஸோ பார்க்காதவங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த முறை அனுமதி இன்னும் அதிகமாக கிடைக்கணும், எல்லாருமே பார்க்கணும். வீட்டுக்கு ஒரு விஜய் கண்டிப்பாக இருக்கிறாங்க. அவங்க 5000 ரூபாய் இல்லைங்க, 10000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிட்டு அதே வீட்டில் விஜய்க்காக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க கண்டிப்பாக. ஸோ நடிகராக இருக்கும்போது ரசிகராக இருந்தோம், இப்போ தலைவராக மாறினதுக்கு தொண்டனாக இருக்கிறோம், நிர்வாகியாக இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும். 2026 மக்களுக்கு நல்லது நடக்கும், தமிழ்நாடு மாறும். விமர்சனத்தெல்லாம் ஒத்தி வைப்போம் சார், அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அவங்கள பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பின்னாடி உட்காந்து அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் வேலை. விஜய் பற்றி பேசிட்டு சாப்பிட்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர பேசாமல் யாரும் இல்லை. அரசியல் என்னென்னு தெரியாமல் எல்லாருமே இருந்தோம். இப்போ இந்த 3 வருஷத்தில் மொத்த பேருக்கு வந்து அரசியல்ன்றது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விஜய்ன்ற பேர் சொல்லாத ஆள் யாருமே கிடையாது. அந்தளவுக்கு அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதுமை ஏற்படுத்தியிருக்காரு. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு நல்லதுக்காக தான், கண்டிப்பாக மாற்றம் வரும். எல்லாருமே அவர் பின்னாடி இருப்போம். 33 வருஷமாக எப்படி பின்னாடி இருக்குமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் அவர் கூட இருப்போம். கண்டிப்பாக நல்லது நடக்கும், மாற்றம் வரும். சிம்பிளி வேஸ்ட்டு ப்ரோ, அவரை பற்றி பேசுறது வேஸ்ட்டு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதியை பற்றி பேசலாம் ஒரு சாப்பாடு இல்லை, அவரே சொல்லியிருக்காங்க. அவர் பேசி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவங்கள மாதிரி நம்மளும் பேசணும்னா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அவரை பற்றி பேசுறது சிம்பிளி வேஸ்ட். புரியலுங்க? அவர் வந்து தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பேர் மடக்கூதி கிடையாதுங்க, நெடுவிலின்னு பேர். அதை வேணால் முடிஞ்சால் அவரை போய் படித்து பார்க்க சொல்லுங்கள். அது வந்து தெரியாதவங்க யாரும் ஆரம்பிச்சு வச்சு சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு பேர் அது கிடையாதுங்க, நெடுவிழி. சரிங்களா? அதுதான் இதோட தூய தமிழ் வந்து அதுதான் நெடுவிழின்னு சொல்லுவாங்க. அதை வேணால் படித்து பார்க்க சொல்லுங்கள். அவருக்கு தெரியாமல் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து விஜய் பற்றி பேசினா தூக்கம் வராது, அது இல்லைன்னா அவளால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அது பேசி தான் ஆகணும், ஏன்னா அது அவரோட வயிற்று பழப்பு. அதனால் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து மடக்குதி கிடையாதுங்க, நெடுவிழி. இதோட தமிழ் பெயர், சுத்தமான தமிழ் பெயர் நெடுவிழி. புரியலுங்க? ஸோ அது அவங்களோட நிலைப்பாடு. இதை சொல்லணும் அப்படின்னா அதில் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களாக இருக்கட்டும், நிர்வாகியாக இருக்கட்டும், ஸோ நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஸோ என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறவங்க கண்டிப்பாக திருப்தி இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதில் இருக்கிறவங்க வந்து இதில் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கிறவங்களே இதில் பேர் நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க, கண்டிப்பாக மாறும். அதில் இருக்கிற நிர்வாகிகளே டிவி கேட்க நிறைய பேர் வந்துருக்குறாங்க. ஸோ தேவையில்லாத கூட்டணின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, விமர்சனம் நிறைய இருக்குது. ஸோ அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல, அவங்க எதுக்காக போனாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதையும் நம்ம பேச தேவையில்லை. ஸோ நம்மளோட வேலை மக்களுக்கு உழைக்கிறது, தொண்டனாகவும் ரசிகனாகவும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் தளபதி கூட இருப்போம். ஸோ ஆட்சி மாற்றம் 2026 கண்டிப்பாக வரும். தான் இருக்குது. மக்கள் வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். நாங்கள் நிர்வாகி மட்டும் வர்றதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது எங்களுக்கு. மக்கள் வந்திருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் இந்த மீட்டிங்கு. அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. சொல்லுங்கள். அதுதான் ப்ரோ, நாங்கள் என்ன
நாங்கள் கூட அதுதான் ஃபஸ்ட்டு நினச்சோமே 50,000 பேர் சொல்கிறாங்களே சரி இந்த வாட்டி ரொம்ப மாசாக இருக்கும் இந்த வேலூரில் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இந்த வாட்டி இப்படி பண்ணதுனால தான் ரொம்ப இதுவாக இருக்குது. பரவாயில்ல, இது வரைக்கும் ஒரு அளவுக்கு ஓகே தான். இதுக்கப்புறம் இன்னும் எதனா ஒரு இது பண்ணாருன்னா இன்னும் வேறு லெவலில் பயங்கரமாக வருவாங்க ப்ரோ. அதெல்லாம் விமர்சனம்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. அதெல்லாம் ஒரு இதுவா ப்ரோ. அவர் எவ்வளோ தான் தாக்கினாலும் என்ன தான் பண்ணாலும் அவர் ஒரே இதுவாக தான் ப்ரோ இருப்பார். மாறவும் மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார் ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. அது அவரெல்லாம் ஒரு இதுவா ப்ரோ. ஏன்னா தளபதி மட்டும்தான் ப்ரோ எங்களுக்கு. ஓகே இல்லை ப்ரோ, அவர் தான் ப்ரோ எங்கள் தலைவர். அவர் தான் ரெடி பண்ணது. இது வந்து நான் ரெடி பண்ணது ப்ரோ. நானும் இவரை சேர்ந்து ரெடி பண்ணேன் ப்ரோ. சரி, ஓகே.